அனைவருக்கும் காலை வணக்கம். 75வது சுதந்திர தின இணையவழி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். வணக்கம். நன்றி ஐயா. இந்த 75வது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின விழாவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த நிர்வாகத்தினர் அவர்களுக்கும், எங்கள் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் வணங்கி, முதலில் இறைவாழ்த்து நம் பள்ளியின் மாணவி மகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றோம். பேசுபவர்கள் உங்களுடைய காணொளியை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, நந்தி மகந்தனை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, சிந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே, சிந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. தேங்க்யூ. நன்றி அம்மா. அடுத்து நம் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்பு நிகழ்த்த அழைக்கின்றோம். வெல்கம் சார். மிக்க நன்றி சார். இந்த சிறப்பானது ஒரு 75வது சுதந்திர தின நிகழ்வுகளை இந்த இணைய வாயிலாக இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இனிமையான இந்த நிகழ்வுக்கு இசைவு தெரிவித்திருந்த நம்முடைய நிர்வாகத்தினுடைய தாளாளர் மற்றும் நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை இன்றைய தருணத்திலே நாம் அழைத்திருக்கின்றோம். நீண்ட நெடிய கல்வி அனுபவம் பெற்றவர், மிகச்சிறந்த கல்வியாளர், ஆராய்ச்சி துறையிலே அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு சிறப்பு ஆளுமை. அவருடைய கல்வியில் சார்ந்த பயணங்கள், கல்வியை சார்ந்த இலக்குகள், அவர் கடந்து வந்த அனுபவங்கள் போன்றவற்றையெல்லாம் இன்றைய தருணத்திலே நம்ம மாணவர் மத்தியிலே உங்களிடம் பகிர இருக்கிறார்கள். அவர்களை இந்த இணையவழி 75வது சுதந்திர தின நிகழ்வுக்கு வருக வருக என்று நான் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல இந்த நிகழ்விலே மிக சீரிய பொறுப்போடு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அன்பழகன் அவர்களையும் மற்றும் சக பேராசிரியர்களான
பேராசிரியர் வேல்முருகன் அவர்களையும் தங்கத்தாமரை மற்றும் வெங்கடேசன் போன்றவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய நிகழ்வினுடைய தன்மையை உணர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா மிக சிறப்பாக நமது கல்லூரியிலே நடைபெறும். அந்த தருணத்தில் இப்பொழுது கொரோனாவினுடைய காலகட்டங்கள் நிலவி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே மிக விமர்சையாக இந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் என்று மத்திய அரசும் நம்முடைய தமிழ்நாடு அரசும் பல்கலைக்கழகமும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். 75வது இந்த நிகழ்வை இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு மக்களும் மிக சீரிய நிகழ்வோடு மிக மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் கூட இணைய வாயிலாக மாணவருடைய உணர்வுகளை, இந்த சுதந்திர பற்றுகளை, தேச பற்றுகளை அவர்கள் எவ்வாறு உள்வாங்கியிருக்கிறார்கள், எவ்வாறு உள்வாங்க வேண்டும் போன்ற தன்மைகளின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய கல்லூரியுடைய அழைப்பை ஏற்று மாணவர்கள் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். பல மாணவர்கள் அழைப்பு சென்றதா என்ற விடயம் தெரியவில்லை. இருந்தபோதிலும் அழைப்பை ஏற்று சில மாணவர்கள் இந்த நிகழ்விலே இணைந்திருப்பதை நான் மெத்த மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். மாணவர்கள் ஆகிய உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சுதந்திர தின இந்த நிகழ்வானது இந்த வரலாற்று பின்னணியெல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களும் உங்களுக்கு எடுத்துரைக்க வந்திருக்கிறார்கள். ஆக மாணவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த தேசப்பற்றும் இந்த தேசத்தின் மீது ஒவ்வொரு ஆசிரியரும் வைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த ஈர்ப்பும் ஒவ்வொரு மனிதனிடம் உருவாக்குவது ஆசிரியராகிய நம்மளுடைய கடமை. இந்த தேசப்பற்று ஒரு மனிதனிடம் நிலவினாதான் அந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு அந்த கட்டமைப்பும் சமூக மாற்றத்திற்கான அந்த விடியலையும் நாம் உருவாக்க முடியும். அப்ப தேசப்பற்று என்பது ஒரு மனிதனுடைய புரிதி நாளங்களில் ஓடுகின்ற ஒரு உணர்வாக இருக்கப்பட வேண்டும். அந்த உணர்வை நாம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த உணர்வை உள்வாங்கி கொண்டு நல்ல சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆசிரியனாக திகழ வேண்டும் என்று கூறி இந்த வரவேற்பு நிகழ்வினை மீண்டும் ஒரு முறை இந்த களத்திலே கூடியிருக்கின்ற அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. நண்பர் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் பரவி கொண்ட காலத்தில் இன்றும் மாணவர்களுடைய கல்வி தடைபடக்கூடாது என்ற நோக்கத்தில் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள். முதலில் நாம் அழைப்பது ஆர் ரமணி. கவிதை. வெல்கம். அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது கவிதையை தொடங்குகின்றேன். உதிரத்தை உரமாக்கி உயிர் தியாகம் பல செய்து சரித்திரம் படைத்தது நம் சுதந்திரம். உதிரத்தை உரமாக்கி உயிர் தியாகம் பல செய்து சரித்திரம் படைத்தது நம் சுதந்திரம். 200 ஆண்டுகள் சரித்திர மண்ணில் தரித்திர கோலம் நாம் கொண்டோம். சுதந்திர காற்றை சுவாசிக்கத்தானோ நம் சுகங்களை இழந்தவர் எத்தனை. சுதந்திர காற்றை சுவாசிக்கத்தானோ தம் சுகங்களை இழந்தவர் எத்தனை. தம் இன்னுயிர் தந்து இந்நாட்டினை காத்த தியாகிகள் கூட்டம் எத்தனை. கனவில் விழித்ததல்ல சுதந்திரம், கனவு மாற்றத்தில் விடிந்தது நம் சுதந்திரம். கனவில் விழித்ததல்ல சுதந்திரம், கனவு மாற்றத்தில் விடிந்தது நம் சுதந்திரம். இரவில் பெற்றோம் சுதந்திரம், ஏனோ இன்னும் விடியவில்லை நமக்கு. போராடி பெற்றோம் சுதந்திரத்தை, கொண்டாடி மகிழ்வோம் சுதந்திர தினத்தை. ஜெய்ஹிந்த். நன்றி. கவிதையை அடுத்து பேசுபவர்கள் உங்களுடைய காணொலியை தயவு செய்து உங்களுடைய முகத்தை காட்டி பேசவும். இங்கு பதிவேற்றம் செய்து கொண்டு கொண்டிருக்கின்றன. நன்றி சார்.
கவிதையை வீரமுழக்கமிட்ட மாணவி ஆர் ரமணிக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஜே பிரியதர்ஷினி அழைக்கின்றோம். பேச்சு. அனைவருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள். செம்மொழி என்று தலையனை சுட்டி செம்மார்ந்து நிற்கும் எம் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கங்கள். இந்திய திருநாடு தன் 75வது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதியான இன்று கொண்டாடி வருகிறது. நாடு முழுக்க பரவி இருக்கும் கொரோனா தொற்றையும் பொருட்படுத்தாமல் இந்தியா தனது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறது என்றால் அதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்றது. இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுவதில் தாங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த மாபெரும் தலைவர்களான அனைத்து தலைவர்களுக்கும் நினைவு கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். விடுதலை வீரர்கள் ஆன மகாத்மா காந்தி, பால கங்கார திலக், பாரதியார், சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் ரத்தம் சிந்தி போராடி நமக்கு இந்த சுதந்திர பாரதத்தை பெற்று தந்தனர். இந்நாள் நமது புதிய தேசத்தின் உதய நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இறையாண்மை கொண்ட நாடாக திகழும் இந்தியாவின் சுதந்திரம் நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள் வெற்றி என்ற பெருமையுடன் தலை நிமிர்ந்து சொல்லலாம். சுதந்திரத்திற்கு பிறகு எங்களுடைய அனைத்து அடிப்படை உரிமைகளையும் எங்கள் சொந்த தேசமான நமது தாய்நாட்டில் பெற்றோம். நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். தீபகற்பம் என்றும் பாரத தேசம் என்று அழைக்கப்படுவது நம் நாடானது மேற்கே பாகிஸ்தானும் கிழக்கே வங்காளதேசம் என பெருவாரியான பரப்பளவை கொண்ட ஒரே நாடாக இருந்தது. மன்னர்கள் ஆட்சியில் மிகவும் செழிப்பாகவும் பசுமையாகவும் இருந்து நமது நாடு செல்வ செழிப்பில் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தது. தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து அவர்களது புகழை மேன்மேலும் ஓங்கச் செய்தனர். சுதந்திரம் எதிர் சுதந்திரம் பேச்சிலா உரிமையிலா. சுதந்திரம் என்பது நம் உரிமை, அதை காக்க வேண்டியதே நம் கடமை. சுதந்திரம் என்பது காவியம் அல்ல கையில் கிடைப்பதற்கு. சுதந்திரம் என்பது கண்களுக்கு தெரியாத சரித்திரமே. சுதந்திரம் என்பது இளைஞர்கள் கையில் உள்ளது என்று அன்றே APJ அப்துல் கலாம் ஐயா அன்று கூறினார். மாணவர்கள் நம் நாட்டின் வல்லரசாக்கி பின்பு அந்த வல்லரத்தை நல்லரசாக்க முற்படுவோமே. நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். சுதந்திரம் அன்று மறுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் நம்ம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அன்று சுதந்திரம் வழங்கப்படவில்லை. பின்பு போராடி ரத்தம் சிந்தி நாம் சுதந்திரம் பெற்றோம். நாம் சுதந்திரம் பெற்றதால் இன்று இளைஞர்கள் தகுதிக்கு மதிப்பளித்திருக்கிறது. இளைஞருக்கு பல்வேறு துறைகளில் வாய்ப்பளித்திருக்கிறது. பீடி சுருட்டி கொண்டிருந்த குழந்தைகளுக்கு ஏடு சுமக்க செய்தது என் கல்வி சுதந்திரம். பீடி சுருட்டி கொண்டிருந்த குழந்தைகளுக்கு ஏடு சுமக்க செய்தது என் கல்வி சுதந்திரம். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கருவறை முதல் கல்லறை வரை கையூட்டு சுதந்திரம். வல்லவன் வகுத்தது சட்டமாகும் சட்ட சுதந்திரம். வட்டி கட்டி படம் தயாரிப்பதை திருட்டு VCDயில் வெளியிடும் வியாபார சுதந்திரம். இந்நாட்டின் இளைஞர்கள் சார்பில் என் பின்னால் வரப்போகும் இளைஞர்கள் சார்பில் என் தந்தை பாரதியின் வழியில் ஒரு பாடல். ஜாதி மதங்களை பாரோம் இவ்வென்ம இத்தேசத்தில் வேதினராயினும் வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே. குடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், தோணிகள் செய்வோம், வெறும் வாணிகள் செய்வோம், ஞாலம் நடுங்கி வர கப்பல்கள் செய்வோம். பஞ்சமின்றி நிதம் துடி பரிதவித்தே உயிர் துடி துடித்து துஞ்சி மாய்கின்ற அவர் துயர் தீர்க்க ஒரு வழி செய்வோம். வெற்றி எட்டிற்கும் எட்ட தமிழ் முரத்தை கொட்டிக்கொண்டு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறையை உயர்த்திடுவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மண் திருநாடு. இந்நன்னாளில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியருக்கும், மாணவ மாணவிகளுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய பேச்சு சுதந்திர வேட்கையை திரும்பி பார்க்க வைத்தது. நன்றி.
அடுத்து நம் மாணவர்கள் பி ஐஸ்வர்யா, எல் ஜான்சிராணி, ஆர் ரமணி இவர்கள் குரூப் சாங் பாட இருக்கிறார்கள். வெல்கம்மா. தெரியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரம் என்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாடாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. ராரே ராரே ராரே. சொன்னில்லை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அந்த நிலா 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 வெகுண்டோடி வா, அந்த நிலா 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 வெகுண்டோடி வா. பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வாழும் தலை தட்டும். பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். பாடி இளைய சொல்லியே வாழ சொல்லியே, அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இது பூமி என்று அழுத்தி சொல்லம்மா. அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாள் என்ற நம்பிக்கை உண்டாச்சு. ஹே லல்லோ பட்டாம்பூச்சி, ஹே லல்லோ பட்டாம்பூச்சி. இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் பிச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம். வானம் பக்கம், இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம். பூமி திறந்து கிடக்கு, மனசு பூட்டி கிடக்கு, பூமி திறந்து கிடக்கு, மனசு கூட்டி கிடக்கு. இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை, இனி அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் சுற்றமில்லையே. உங்கள் காற்று நீதிக்கும் எட்டு திக்கும் பரவட்டும் 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 பரவட்டும். மனிதர் பூக்கள் மலரட்டும், மரங்கள் இன்னும் விரியட்டும், விடியட்டும் விடியட்டும் விடியட்டும். இன்பக் காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விடியட்டும், குற்றம் குற்றம் எரியட்டும், சுற்றம் சுற்றம் வாழட்டும். வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும், வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும். பூமி வந்து உறங்கட்டும், ரத்தம் சிந்தாம் சாண்டில் புத்தம் பொருளாய் விடியட்டும். அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லை. ஜெய். நன்றி.
அடுத்து நாம் அழைப்பது எல் ஜான்சிராணி தனி நடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஜான்சி ராணி லட்சுமி பார். ஆங்கில அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய வீரமங்கை நான். 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணியாக இருந்தேன். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையும் நானே. 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செம்மநாட்டு மரவர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் தக்கத்தி முத்தாத்தாளுக்கும் ஒரே பெண் மகளாக பிறந்தேன். அரண்மனையில் ஆண் வாரிசு இல்லாத குறை இல்லாமல் வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, விண்வித்தை முதலிய வீர கலைகளில் பயிற்சி பெற்று பல மொழிகளை கற்றேன். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடகநாத தேவருக்கு மனைவியானேன். 1772 நடந்த காளையார் கோவில் போரில் என்னுடைய கணவரான முத்துவடகநாத தேவரையும் என்னுடைய மகளான கௌரி நாச்சியாரையும் கொன்றனர் வெள்ளையர்கள். கொதித்து எழுந்தேன். தனது அரசை மீட்க சூளுரைத்தேன். ஐரோப்பியர்களின் படையெடுப்பால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறி மாறி சென்றேன். இந்த படையெடுப்பை எதிர்க்க நினைத்து விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயர்களின் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினேன். எனது உருது மொழி திறமையை கண்டு ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தேன். இதற்கிடையில் எனது 8 வயது மகளை பாதுகாக்க வேண்டிய நிலை எனக்கு இருந்தது. அமைச்சர் தாண்டவராய பிள்ளையின் முயற்சியினால் சிவகங்கை மக்கள் பிரதிநிதிகள் என்னுடன் கலந்து பேசிய பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக படை ஒன்றை உருவாக்கினேன். மருது சகோதரர்களும் இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார்கள். ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட போராட்டத்தை முறியடித்தேன். அதன் பின்பு சிவகங்கையின் ஆட்சி அதிகாரம் எனது மகள் வெள்ளச்சி நாச்சியார் வசம். பிறகு அவள் இறந்த பின்னர் அவளுடைய கணவரான கௌரி வல்லபுடைய தேவன் ஆட்சியில் மருது சகோதரர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தனர். மேலும் எனது இறப்பு வரையிலும் சிவகங்கையை சிறப்பான கட்டமைப்போடு காத்து வந்தேன். 1780ஆம் ஆண்டு ஐப்பசி திங்கள் 5ஆம் நாள் என்னுடைய தலைமையில் படை ஒன்று உருவாக்கப்பட்டது. ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார். இப்படை காளையார் கோயிலை கைப்பற்றியது. சிவகங்கையில் என்னை காட்டி கொடுக்காத வெள்ளையரால் வெட்டுண்ட உடையாளுக்கு வீரக்கல் ஒன்றை நட்டு என்னுடைய திருமங்கல்யத்தை முதல் காணிக்கையாக செலுத்தி அஞ்சலி செலுத்தினேன். இக்கோவில் கொல்லங்குடி வெட்டுடை காளியம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக சிவகங்கை நகரை கைப்பற்ற சின்ன மருது, பெரிய மருது மற்றும் குயிலி தலைமையில் படையை திரட்டினேன். சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவிற்காக கூடிய மக்கள் கூட்டத்தில் பெண்கள் படை மாறு வேடத்தில் நுழைந்தது. அதில் குயிலி என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை எரித்து அழித்தார். எனது 50வது வயதில் எனது கணவரை கொண்டு ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான் ஜோதிரையும் தோற்கடித்தேன். இறுதியாக பெரும் போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டை மீட்டு தந்தேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. உங்களுடைய பெயருக்கு ஏற்ற போல் வீரமங்கையாக ஜொலித்த எம் மாணவி எல் ஜான்சிராணி அவர்களுக்கு நன்றி. அடுத்து கவிதை மகேஸ்வரி அவர்கள். வெல்கம். சார் பாடல் தான் சார் சொல்லிருக்கேன். ஓகே ஓகே. இந்துக்கள் ஒன்றாக, இஸ்லாம் கிறிஸ்துவம் அன்பாக, இந்தியரை வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, இன்பமுடன் இருந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ஜாதி மதம் பார்த்ததில்லை, சண்டைகளும் போட்டதில்லை, சொந்த மண்ணை காப்பதின்றி வெற்று மண்ணை நினைப்பதில்லை. பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிணைந்த தேசமடா, வந்தோரை வாழ வைக்கும் வல்லரசு தேசமடா. இந்துக்கள் ஒன்றாக, இஸ்லாம் கிறிஸ்துவம் அன்பாக, இந்தியரை வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, இன்பமுடன் இருந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணல் சொல்லும் வார்த்தையெல்லாம் வாய்மை என்னும் நேர்மை உள்ளம், அண்ணல் சொல்லும் வார்த்தையெல்லாம் நேர்மை என்னும் வாய்மை உள்ளம்.
அகிம்சை என்னும் வந்தவளே, அந்நியரை எதிர்த்தவளே, அகிம்சை என்னும் வந்தவளே, அந்நியரை எதிர்த்தவளே, மன்னன் முதல் காந்தி வரை மண்ணை காக்க வந்த பிள்ளை, மன்னன் முதல் காந்தி வரை மண்ணை காக்க வந்த பிள்ளை. ஒன்றுபட்ட பாரத்தில் ஒரு நாளும் பிரிவு இல்லை. இந்துக்கள் ஒன்றாக, இஸ்லாம் கிறிஸ்துவும் அன்பாக, இந்தியராய் வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இன்பமுடன் இருந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக. முப்பூரம் கடல் சூழ்ந்த தீபகற்ப தேசமடா, முப்பூரம் கடல் சூழ்ந்த தீபகற்ப தேசமடா, பெற்றாத நதிகள் பாயும் வெள்ளாமை தேசமடா, வற்றாத பதிகள் பாயும் வெள்ளாமை தேசமடா. அந்நியரை விரட்டி விட்ட ஆன்மீக தேசமடா, அந்நியரை விரட்டி விட்ட ஆன்மீக தேசமடா. ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளடா. இந்துக்கள் ஒன்றாக, இஸ்லாம் கிறிஸ்துவும் அன்பாக, இந்தியரை வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இன்பமுடன் இருந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக. நன்றி. ஜெயஹிந்த். நன்றிமா. நன்றி. அடுத்து நாம் அழைப்பது மகேஸ்வரி. பி ஐஸ்வர்யா. பி ஐஸ்வர்யா. அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய கவிதையை உங்களுக்கு வந்தே மாதரம் எனும் முழக்கம் சொல்லி வந்தோம், அனைவரும் சமம் என்று ஒன்றுபட்டு வாழ்ந்து வந்தோம். வந்தே மாதரம் எனும் முழக்கம் சொல்லி வந்தோம், அனைவரும் சமம் என்று ஒன்றுபட்டு வாழ்ந்து வந்தோம். வல்லரசு நாடாக அனைவரும் பாடுபட்டோம், வாங்கிய சுதந்திரத்தை அனைவரும் பாதுகாத்தோம். வல்லரசு நாடாக அனைவரும் பாடுபட்டோம், வாங்கிய சுதந்திரத்தை அனைவரும் பாதுகாத்தோம். சட்டங்கள் பறையேற்றி அனைவரும் பின்பற்றினோம், மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களாட்சி நடைபெறுகிறது. 4 பேர் பாடுபட்டோம் அனைவரும் வாழ்வதற்கு, அதை பாதுகாக்க நாடே உழைத்தது. இரவில் வந்த சுதந்திரத்தை பகலிலும் போற்றினோம், இரவில் வந்த சுதந்திரத்தை பகலிலும் போற்றினோம். நம்முடைய பூமியில் சாதி சமயமின்றி வாழ்வோம், ஊழலும் லஞ்சமும் ஒழிய அனைவரும் பாடுபடுவோம். பாரதியின் குரலையும் காந்தியின் அகிம்சையும், கொடிகாத்த குமரனும் கப்பலோட்டிய தமிழரையும் என்றும் மறவாமல் நாம் இருப்போம். நல்லதோர் நாட்டினிலே இனிமையாய் வாழ்ந்திடுவோம். அனைவருக்கும் சொல்வோம் சுதந்திர தின நல்வாழ்த்தை. பெண்மையை போற்றி குழந்தை தொழிலாளரை ஒழித்து சட்ட திட்டங்களை மதித்து அனைவரும் வாழ்ந்திடுவோம். நல்லுறவு வாழ்க வளர்க என்று நாமும் இன்று விடைபெறுவோம். நன்றி. நன்றிமா, மிகவும் சிறப்பு. அடுத்து நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை ஒரு நிமிடம் ஆனந்தமாக அழைக்க நம் கல்லூரியின் பேராசிரியர் ஆர் வெங்கடேசன் அவர்களை அழைக்கின்றோம். ஒரு நிமிடம். நம்மளுடைய மாணவி சாந்த பேலா அவர்களுக்கு ஒரு காணொலி அனுப்பியுள்ளார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நிகழ்வில் இணையவில்லை. இருந்த போதிலும் கூட அவருடைய சிறப்பு கலைத்திறனை உட்படுத்தி ஒரு காணொலி அனுப்பியுள்ளார். அது உங்க பார்வைக்காக. காந்தி பட்ட நேதாஜி போன்ற பெரும் தலைவரால் பாடுபட்டு
நன்றிம்மா. அடுத்து நம் சிறப்பு விருந்தினரை ஆனந்தமாக அழைக்க நம் கல்லூரியின் பேராசிரியர் RS வெங்கடேசன் அவர்களை அழைக்கின்றோம். பேராசிரியர் வேல்முருகன் அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். விருந்தினர் பற்றியான சிறப்பு உரையை பேராசிரியர் வேல்முருகன் அவர்கள் வழங்குவார்கள். Thank you very much, Venkateshan. Nandbaram sir. Good morning to all and happy Independence Day. First of all, I would like to thank to our principal for giving this great opportunity. And I would like to introduce our chief guest, Mr. D. Dr. C. Anandan. He was Department of Physics, Environment College of Arts and Science, Kerala, Tiruvannamalai district from 2004 to 2006. After that, he was a professor in physics, SRM University, New Delhi, from 2006 to 2011. After, he was HOD, Department of Science and Humanities, AKT Memorial College of Engineering and Technology, Kallakurichi, from 2015 to 2018. And currently, after 2018, and still now, he has been working HOD, Department of Physics, Control of Examinations, and College of Arts and Science, Vadakurumur, Yarayur, Kallakurichi district. Then he got International Best Oral Presentation Award in International Science Congress, organized by ISCA, Karunya University, Coimbatore at 2014. He participated and presented research articles in 5 international conference, 6 national level conference, and 4 international workshops. And also, he published poems in Abal Vigadan and also Vijayabhagavan magazines. நல்ல கவிஞர், நல்ல கல்வியாளர், நல்ல பண்பாளர், பழகுவதற்கு இனிமையானவர், அன்புள்ளம் கொண்டவர். இன்று நமது கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நமது முதல்வர் சார்பாகவும் இன்முகத்துடன் வரவேற்கிறோம். நன்றி சார். Thank you. Hello. Welcome sir. Welcome. Thank you, sir. A warm good morning to everyone. It's my great privilege and honor to be here and deliver a special address on this memorable occasion. Today is the day for celebration of 75th years of independence of our great nation. At this moment, I pay my due respect to the feet of all Indian freedom fighters, because they sacrificed their lives and souls to the nation during the freedom struggles of our country, and it's our bound duty to remember them and salute them. India is the biggest democracy in the world, and it's the land for diversity, where people are different in caste, different in colors, different in religion, different in language, but we have one dream, one nation, and one leader. That's India. Whenever I am going to speak, I have a little bit dilemma, because a bigger question always comes towards to me. Your words came from heart or your words came from brain. It depends upon subject. Suppose I like to speak science and technology, politics, spiritual,
then automatically words direct from my mind. Suppose I can speak emotion bonding, like patriotism, words automatically direct from my bottom of heart. Heart always like mother tongue. So now we switch over to mother tongue Tamil. விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு பேச்சும் வெறும் சப்தம் என்ற கணக்கில் மட்டுமே எடுத்துக் கொள்பவன் நான். சிறப்புரையாற்றுவதற்கு முன் இணையத்தின் வழியே உங்களோடு நான் இணைவதற்கு காரணமாய் இருந்த சில நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாம்பலில் இருந்து உயிர் தேடும் பீனிக்ஸ் பறவையை போல் எத்தனை தடைகள் வந்தாலும் செந்தில் கல்வி குழுமத்தை முன்னெடுத்து செல்லும் கல்லூரியின் தாளாளர் இன்ஜினியர் திவ்யா சம்பத் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். தினந்தோறும் உங்களை நம்பிக்கை சாலையில் நடைபெறவே செய்யும் தன்னம்பிக்கை தாரகை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் திருமதி கவிதா தங்கராசு அவர்களுக்கு என் அன்பான நன்றிகள். எப்பொழுதும் விழிப்போடும் முனைப்போடும் உங்களை வழிநடத்தும் செயலர் பிரதீப் அவர்களுக்கு என் பிரியமான நன்றிகள். ஓய்வின்றி தொடர்ச்சியாக இணையத்தின் வழியே இயங்கிக் கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என் முத்தான நன்றிகள். தன்னைத்தானே எரித்துக் கொண்டு எப்பொழுதும் மாணவர்களுக்கு வெளிச்சத்தை மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கும் என் நேசத்துக்குரிய பேராசிரியர்கள் அன்பழகன், பேராசிரியர் வேல்முருகன், பேராசிரியர் திருமதி தங்கத்தாமரை மற்றும் பேராசிரியர் சாந்தலட்சுமி, பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இறுதியாக சொன்னாலும் என் இதயத்திற்கு பக்கத்திலேயே பயணப்படும் கல்லூரியின் மாணவ மாணவியர்களுக்கு அகம் புறம் மகிழ்ந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் சபையில் எனக்கு பேச சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி என் கண்முன்னே வந்து போகும். உன் பேச்சு இதயத்திலிருந்து வருவதா அல்லது மூளையின் பக்கத்தில் இருந்து முன்னெடுத்து செல்வதா? அது பேச்சு பொருளை பொருத்தி சார்ந்திருக்கும். அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல், ஆன்மீகம் இப்படி பொதுவான தலைப்புகளில் நான் உரையாற்றும் பொழுது வார்த்தைகள் தானாகவே மூளை முன்னெடுத்து செல்கிறது. எப்பொழுதெல்லாம் நான் உணர்வின் தளத்தில் இயங்குகிறேனோ அப்பொழுதெல்லாம் வார்த்தைகள் இதயத்தின் அடிப்பக்கத்திலிருந்தே வெளிப்பட ஆசைப்படுகிறது. இன்று அப்படித்தான் எனக்கு இதயத்தின் அடி ஆழத்திலிருந்தே வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன். பாரதத்தின் பவள விழா சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கயத்தாரில் இருந்து காற்றில் வரை குருதி சிந்தி எம் தேசம் காக்க ஒவ்வொரு வீரனின் பாதம் பணிந்து துவங்குகிறேன். 1947க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சுதந்திரத்தின் விலையும் வலியும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கட்டபொம்மன், ஊமைத்துறை, புலித்தேவன், மருது சகோதரர், வீரமங்கை வேலு நாச்சியார், கப்பல் ஊதிய தமிழர் வ.உ.சி., வாஞ்சிநாதன், பொறியாட்ட குமரன், பாரதி, பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜான்சி ராணி, காந்திஜி, அம்பேத்கர். பட்டியலின் நீளம் நீளும் என்பதால் சில பெயர்கள் விடுபட்டிருக்கலாம். இன்றைய தலைமுறைக்கு இவர்களை சொல்லி வளர்ப்பதே என் சுய விருப்பம். கடைசி இந்தியனின் இதயம் துடிக்கும் வரை என் தேசத்தில் ஒரு கைப்பிடி மண்ணையும் அபகரிப்பது என்பது தெரிந்தே தற்கொலை செய்வதற்கு சமம். கடைசி இந்தியனின் இதயம் துடிக்கும் வரை என் தேசத்தில் ஒரு கைப்பிடி மண்ணையும் அபகரிப்பது என்பது தெரிந்தே தற்கொலை செய்வதற்கு சமம். பாகிஸ்தானோ, பங்களாதேஷோ, சைனாவோ, ரஷ்யாவோ நட்பென்றால் புன்னகை செய்வோம், பகை என்றால் வதை செய்வோம். பாகிஸ்தானோ, பங்களாதேஷோ, சைனாவோ, ரஷ்யாவோ நட்பென்றால் புன்னகை செய்வோம், பகை என்றால் வதை செய்வோம். தேசத்தின் பெருங்கனவை தன் தோள்களில் தூக்கி சுமந்த பிதாமகர்களை சூரியன் தவிர்த்து எல்லா கோள்களுக்கும் சந்திராயன், மங்கள்யான் என்று விண்கலம் செலுத்திவிட்டோம். உலக பொருளாதார சந்தையின் முக்கிய விற்பனை கூடம் இந்தியா என்றும் 2G, 3G, 4G பார்த்துவிட்டோம். இப்பொழுது 5G பழகிக் கொண்டிருக்கிறோம். சர்ஜிக்கல் அட்டாக், சர்வதேச ராணுவம், அணுசக்தி ஆயுதம், ஐநா பாதுகாப்பு அவை தலைமை பொறுப்பு, 8 வழிச்சாலை, எல்லோருக்கும் சமையல் எரிவாயு, மெட்ரோ ரயில், ஸ்மார்ட் சிட்டி, டிஜிட்டல் இந்தியா, கொரோனாவிற்கு கோவாக்சின்,
இப்படி பெருமை பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் ஊழலில் 80வது இடம், வறுமையில் 94வது இடம், கல்வியில் 60வது இடம், மருத்துவத்தில் 44வது இடம், ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் 48வது இடம், மக்கள் தொகையில் மட்டும் 2வது இடம். தயவு செய்து தலைவர்களே மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தொலைக்காட்சி, கைபேசி இப்படி இலவசங்களில் எங்களை கடனாளி ஆக்குவதும் உலக வங்கிகளில் நாட்டை அடகு வைப்பதும் போதும். அகிலத்திற்கே அக்னி சிறகு கொடுத்த அப்துல் கலாமின் பெருங்கனவை பேரன்போடு நிறைவேற்ற வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. என் இளைய இந்தியாவில் நாளைய தேசத்தை செதுக்கப் போகும் ஆசிரிய சிற்பிகளை 75வது சுதந்திர தினத்தில் பெருமை கொள்ளுங்கள். மனித ஆற்றலில், மத நம்பிக்கையில், தகவல் தொழில்நுட்பத்தில், வேளாண் அறிவியலில், விண்கல ஆராய்ச்சியில் உன்னை வெல்வதற்கு ஒருவரும் இல்லை உலகத்தில். அடிமை இந்தியாவின் தலையெழுத்தை திருத்தி எழுதிய தினத்தில் உறுதிமொழி ஏற்போம். கற்பிழக்காத காற்று, கட்டணம் இல்லாத கல்வி, இலவச மருத்துவம், தடையில்லாத மின்சாரம், ஊழல் இல்லாத அரசாங்கம், உண்மை பேசும் ஜனநாயகம். இனி ஒவ்வொரு பிரசவத்திலும் இந்த தேசத்தில் ஒரு போராளி பிறக்கட்டும். அவனவன் தலையெழுத்தை அவரவர்களே தீர்மானிக்கட்டும். இளைஞர்களின் வியர்வையில் நாளைய பாரதம் நாங்கள் செய்வோம். இரத்தத்தின் துளியில் மையெடுத்து தேசிய கீதம் எழுதுவோம். இளைஞர்களின் வியர்வையில் நாளைய பாரதம் நாங்கள் செய்வோம். இரத்தத்தின் துளியில் மையெடுத்து தேசிய கீதம் எழுதுவோம். ஜெய்ஹிந்த். இன்னும் 2 நிமிடம் இந்த அவை என்னை அனுமதித்தார். ஒரு பட்டியலில் நீளம் வாசித்திருக்கிறேன். ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், இவர்களை எல்லாம் உங்கள் மாணவ கண்மணிகள் செய்து காட்டினார்கள். நன்றி, வணக்கங்கள். ஆக அப்படியே எடுத்துக்கொண்டு நான் செல்வதற்கு வரவில்லை. நமக்கு பரிச்சயமான பக்கத்தில் இருக்கிற கடலூர் நகரத்தில் இருக்கிற தென்னிந்திய ஜான்சி ராணி அஞ்சலி அம்மாளை பற்றி பதிவு செய்ய இப்போது ஆசைப்படுகிறேன். ஒரு எளிய குடும்பத்தில் 1890களில் பிறந்தவர் அஞ்சலி அம்மாள். 5ஆம் வகுப்பு வரை படித்தவர். கணவன் முருகப்பா பத்திரிகை ஏஜென்ட். சாதாரண ஒரு எளிய குடும்பத்தின் பெண்மணிக்கு 1890களில் 1900 இந்த இந்திய தேசத்தின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தன் வீடு நிலங்களை விற்று காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் 1921 முதலாக தென்னிந்தியாவில் பங்கு எடுத்த வீர பெண்மணி அஞ்சலி அம்மாள் அவர். அதன் காரணமாக அப்பொழுது இருந்த பிரித்தானிய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் சூழ்ச்சியால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பிறகு 1927 நீலன் சீலை சிறை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு தன் 9 வயது மகளோடு சிறை சென்ற பெண்மணி. வேலூர் சிறையில் தன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியை கழித்தவர். இளமை முழுக்க சிறையில் இருந்தவர். தன்னோடு மட்டுமல்லாமல் தன் மகனையும் சேர்த்து சிறைவாசம் அனுபவிக்க வைத்தவர். 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்து 1931 மீண்டும் சிறைக்கு செல்கிறார். 2வது முறை கர்ப்பம் தரித்த பொழுது சிறையில் பிணையில் வெளியில் வருகிறார் பிரசவத்திற்காக. பிரசவம் முடிந்த 2 வாரத்தில் மீண்டும் சிறை செல்கிறார். இந்த கருத்தை ஏன் உங்களிடம் நான் முன்மொழிகிறேன் என்றால், செந்தில் கல்வியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களில் மாணவியர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதை நான் அறிந்தவன். ஒவ்வொரு முறையும் இந்த பெண் சுதந்திரம், பெண் விடுதலை என்று நாம் பேசுகிற மக்கள் சுயநலமற்ற இந்த தேசத்திற்காக தியாகம், அர்ப்பணிப்பு, இந்த வார்த்தைகள் எல்லாம் அகராதியிலிருந்து அழிந்து விட்டதாக கருத்தில் கொள்கிறேன். இந்த தலைமுறைக்கு இது தெரியுமா என்று தெரியவில்லை. தேசப்பற்றி 80களில் 1930களிலே தன் ரத்தத்தாலும் தேவையாலும் எழுதிய பெண்மணி அஞ்சலி அம்மாளை இந்த நாளில் நினைவு கூறுவோம். அவர்களுடைய மகத்தான சாதனையை நாம் வழிநடப்போம், முன்னெடுப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.
மிக்க நன்றி சார். மிகவும் சிறப்பான முறையில் தெளிவான சிந்தனை, தெளிவான எண்ணங்களை எம் மாணவர்களுக்கு நிகழ்த்தி நிறுத்தி எங்கள் கல்வியியல் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நன்றியுரை நிகழ்த்த எம் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் வெங்கடேசன் அவர்களை அழைக்கின்றோம். வெல்கம் சார். விடுதலை போராட்டம் ஆயிரம் வீரர்களை ஈன்றெடுத்தது. அவர்தம் சொல்லான தியாகங்களை அசைக்க முடியாத நெஞ்சுறுதியும் வாய் வழியே வழங்கி வந்த தலைமுறை இன்று மறைந்துவிட்டது. குறிப்பாக குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சியங்களை அர்ப்பணங்களாக சமுதாய உணர்வை தூண்டுவதற்கு சிறப்பு விருந்தினர் அவர்களின் உரை மிகவும் உதவும் என்று உணர்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்கள் செந்தில் கல்வியியல் கல்லூரியின் சார்பாகவும் தாளாளர், முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.